இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்றதுக்கு, அதாவது கல்வி, பொருளாதாரம், தொழில், வேலை, உடல்நலம், கடன், காதல், திருமணம், வாழ்க்கை, இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வணங்க வேண்டிய தெய்வம், கோவில், எந்த கோவிலுக்கு போய்ட்டு வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். கடகம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவாருங்க. வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கடகம் ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியினால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படின்னா அவசியம் இந்த சில கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டக சனி, அஷ்டமத்து சனி மட்டும் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது, அதை தாண்டி நிறைய இருக்குது. ஏற்ற இறக்கம் என்பது அதிகமாக உடையவங்க யார் அப்படின்னா கடகம் ராசி அன்பர்கள் தான். வாழ்க்கையினுடைய எல்லைக்கே விளிம்பிக்கே போயிட்டு வரக்கூடியவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரவங்க தான். அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல கடகராசிக்காரவங்க கடகம் ராசியில் பிறந்தது கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அலைச்சல் அப்படிங்கிறது அதிகம் இருக்கும், வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அலைவாங்க. இந்த நண்டு எப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குமோ அதே மாதிரி கடகம் ராசி அன்பர்களுக்கும் அதிகம் அலைச்சல் உடையவங்க யார் அப்படின்னா கடகம் ராசிக்காரவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தான் குடும்ப சூழல் அதிகம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலியான ஒரு மைண்டு பெருசாக எதுவுமே இருந்தாலுமே அதை அவங்களால ரொம்ப அனுபவிக்கவே முடியாது. உங்களுடைய அலைச்சல் அப்படிங்கிறது குறையணும், ஹெல்த் அப்படிங்கிறது மேம்படணும். அதுவும் இந்த கண்டக சனியில் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்பவே படுத்தி இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. மனவேதனை அப்படிங்கிறது அதிகம் அடைஞ்சிருந்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மாதிரி உடல் வேதனை இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்திருப்பீங்க. அந்த உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் வைத்தீஸ்வரன் ஆலயம். அடுத்ததாக வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும். உங்களுடைய வேலை வாய்ப்பில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் திட்டை மற்றும் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலங்கள். திட்டையில் குரு பகவான் ஸ்தலம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக ஆலங்குடியிலையும் குரு பகவானுடைய ஸ்தலம் அப்படிங்கிறது இருக்குது. திட்டை இந்த ஒரு கோவில் தஞ்சாவூரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திட்டையில் இருக்கக்கூடிய கோவில் பெயர் குருஸ்தலம். இது அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் கோவில். இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்ததாக ஆலங்குடியில் இருக்கக்கூடிய
ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம், இதுவும் குருஸ்தலம். இந்த 2 ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. மேலும் கடகம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காதல், ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி, இந்த 3துலையுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது. ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, ஒரு அசிங்கம், அவமானம் அப்படிங்கிற பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அதிகம் இருக்கும். இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிரளயம் காத்த விநாயகர் ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு நற்பலன்கள் அப்படிங்கிறதே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்ததாக கடகராசியில் பிறந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லை. அதாவது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நிறைய கோவில்களுக்கு இருக்குது போயிட்டு வந்திருக்கோம். குழந்தை பாக்கியத்துக்காக கோவிலுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். எந்த கோவில் அப்படின்னா மூவலூரில் கும்பகோணம் பக்கத்தில் மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இந்த கோவில் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய ஒரு ஸ்தலம். இது அருள்மிகு மார்க்க சகாய திருக்கோவில். இங்கே குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு கடகம் ராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வேணும் அப்படி சொல்லிட்டு வேண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததொரு கோவில் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், மரியாதை வேணும் இல்லைங்களா? அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கணும் இல்லைங்களா? அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும், அதுக்கு மதிப்பளிக்கணும் இல்லைங்களா? அவங்களும் சமுதாயத்தில் ஒரு நபர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனசு வலிச்சிச்சு அப்படின்னா அதன் காரணமாக எவ்வளோ ஒரு அஃபெக்ட் பண்ணும் இல்லைங்களா? அந்த ஒருவருடைய சுயமரியாதையும் சரி தன்னம்பிக்கை பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லப்பூதங்குடி பெருமாள் கோவில், அதாவது ஸ்ரீ வல்வில் ராமர் ஆலயம், திருப்புல்லம் பூதங்குடி. இங்கே போயிட்டு வரதுனால கடகம் ராசி அன்பர்களுடைய மரியாதை அப்படிங்கிறது கூடும். உங்கள் வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும். உங்களுடைய உயர்வு என்பது அதிகம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு அடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன அப்படின்னா கடகம் ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும். வேலை கிடைக்காம இருந்திருக்கும், கிடைச்ச வேலை அப்படிங்கிறது திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும், படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கும், வேலையில் பணமே சம்பளமே பெருசாக இல்லாமல் ஏதோ பேருக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, பேருக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அலைச்சலும் சரி மன நிறைவும் அப்படிங்கிறது இல்லாமல் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஒரு முன்னேற்றம், அவங்களுடைய செயல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் பேர் என்ன அப்படின்னா கும்பகோணத்து பக்கத்தில் நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இந்த நாச்சியார் கோவிலில் கல் கருட பகவான் ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கோவில், கல் கருட பகவான். இந்த கல் கருட பகவானை வணங்கும் போது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் அவர்களுடைய வேலை வாய்ப்பில் நல்லதொரு உறுதித்தன்மையும் கை நிறைய சம்பளம் அப்படிங்கிறதும் மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெஸ்ட்டாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது போயிட்டு வாங்க. நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரவங்க சந்திக்கக்கூடிய பண பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். குடும்ப வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல்
வாங்கிய பணத்துக்கு வட்டி கட்ட முடியாமல் அவங்க படுற கஷ்டத்தை என்னைக்காவது ஒரு நாள் தீர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? உங்களுடைய பண பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் எது அப்படின்னா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் ஆலயம். விருத்தாச்சலத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா பெரிய கோவில்னு சொல்லுவாங்க. விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்குமே இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வியாபாரம் இது ரெண்டுமே நல்லா இருக்கணும். இது ரெண்டுத்துலேயுமே எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் கடகம் ராசி அன்பர்களுக்கு வந்துடக்கூடாது. விசா ப்ராப்ளமோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளமோ இல்லை பொருளாதார அபிவிருத்தியோ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் எது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் ஆலயம். இது கடகராசிக்காரர்களுடைய பிரத்யேக பரிகார ஸ்தலம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்ததொரு கோவிலில் போயிட்டு வெளிநாட்டு தேவை அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கோங்க. நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ இல்லை உங்கள் உறவினர்களோ யாராவது இந்ததொரு கோவிலுக்கு போனாங்க, இந்த ராசிக்காரவங்களாக இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்கள். அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கையில் கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மற்றவங்க வேண்டும் போது அந்ததொரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்ததொரு கோவில்களுக்கு போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்கான நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கோவில்களுக்கு போக வேண்டிய லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது கீழே பின் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.